தமிழ் சினிமால ஃபேமஸான பின்னணி பாடகிகளில் ஒருவராக இருந்தவர் சுசித்ரா. ஏராளமான ஹிட் பாடல்களை பாடிய அவர் சுச்சி லீக்ஸ் விவகாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டார். ஆனா அதை செய்தது நான் இல்லை, தனுஷ் தான் அப்படின்ட்டுன்னு பின்னாட்கள்ல கூறினார். இடையே கொஞ்சம் சைலண்டான அவர் சமீபமாக மீண்டும் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்நிலையில் தனுஷ் குறித்து அவர் பேசியிருக்கும் வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே, பத்திரிகையாளர், பின்னணி பாடகி, நடிகை என பல முகங்களை கொண்டிருந்தவர் சுசித்ரா. எக்கச்சக்க படங்களில் ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார். அவரது கரியர் நன்றாக போய்கொண்டிருந்த போதே சுச்சி லீக்ஸ் விவகாரம் தலை தூக்கியது. குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்களை ஒவ்வொன்றாக ட்விட்டரில் வந்து கொண்டிருந்தன. அது அந்த சமயத்தில் கோலிவுட்டில் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான கார்த்திக்கை திருமணம் செய்திருந்தார் சுச்சி. சுசித்ராவுக்கு மன ரீதியான பிரச்சனை இருப்பதால் இது மாதிரியெல்லாம் நடந்து விட்டதாக அப்போதைக்கு கார்த்திக் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இவ்விவகாரம் பூதாகரமானதால் கார்த்திக்கை டைவோர்ஸும் செய்துவிட்டார் சுச்சி. இப்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார். சினிமாவில் முன்னர் போல் இயங்குவதில்லை. சைலண்டாக இருந்த அவர் சில வருடங்களாக தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்து வருகிறார்கள். பல யூடியூப் சேனல்களில் அவர் கொடுக்கும் பேட்டிகள் எல்லாம் பெரிய பூகம்பங்களை ஏற்படுத்தும். அதே சமயம் அவர் சொல்வதெல்லாம் பொய்தான் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் அது பொய் என்றால் சுசித்ரா சொல்பவர்கள் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? கண்டிப்பாக கொஞ்சமேனும் உண்மை இருக்கும் என இன்னொரு தரப்பினர் சொல்லுகிறார்கள். அவர்கள் தனது பேட்டிகளில் ஏகப்பட்ட பரபரப்புகளை கிளப்பியிருக்கிறார். முக்கியமாக கோலிவுட்டில் நடக்கும் போதை பார்ட்டிகள் பற்றியெல்லாம் ஓப்பனாக பேசுவார். கமல் வீட்டில் போதை பார்ட்டி நடந்தது. த்ரிஷா, ரம்யா கிருஷ்ணனுக்கு திருமணம் நடந்தது. தனுஷ் கேங்கே ஒரு போதை கும்பல். அவர், த்ரிஷா எல்லாம் சேர்ந்துதான் சுச்சி லீக்ஸை செய்தார்கள் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதிலும் வழக்கம்போல் தனுஷ் த்ரிஷாவை தாக்கியிருக்கிறார். அவர் கொடுத்த பேட்டியில், நான் பொதுவாக யாரிடமும் பேச மாட்டேன், பேட்டிகள் கொடுப்பதே பிடிக்காது. ஆனால் தனுஷ் உள்ளிட்டோர் சுச்சி லீக் செய்த விவகாரத்திலிருந்து நான் நிறைய பேசுகிறேன். தனுஷ் த்ரிஷா கும்பலே போதை கும்பல். அவர்கள் அப்படியே கடலுக்குள் என்று மறைந்து விட்டால் போதும். எனக்கு கோலிவுட்டை பிடிக்காதுதான், ஆனாலும் நான் அவர்களை பற்றி பேசுவேன் என்றார். இதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.